வணக்கம். 17வது மக்களவைக்கான தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. 2019 மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். நீட் தேர்வு கல்வி கடன் ரத்து, 7 பேர் விடுதலைக்கு முக்கியத்துவம். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள். அம்மா தேசிய வறுமை திட்டம் செயல்படுத்தப்படும், அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும், தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை, பாரதிய ஜனதா மீது கனிமொழி குற்றச்சாட்டு. நீட் கல்வி கடன் ரத்து, 7 பேர் விடுதலை, பழைய ஓய்வூதிய முறை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மக்களவைத் தேர்தலையொட்டி திமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை தெரிவித்தார். நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக கோ-அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும். வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மக்களவை தேர்தலையொட்டி திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்களை காணலாம். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசின் வருவாயில் 50% மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் 8000ஆக நிர்ணயிக்கப்படும். பாஜக அரசின் தவறான நடவடிக்கைகள் சரிவை கண்ட இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு வல்லுநர்கள் கொண்ட பொருளாதார உயர்நிலை குழு அமைக்கப்படும். தனிநபர் வருவாயை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையறையில் நிர்ணயிக்கப்பட்ட விலைமுறை மீண்டும் கொண்டுவரப்படும். மானியம் நேரடியாக வங்கியில் செலுத்தும் முறை திரும்ப பெறப்படும். சிலிண்டர் விலை குறைக்கப்படும். மருத்துவக் கல்லூரியில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கு அவசியமான நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும். 10வது படித்திருக்கும் 1 கோடி பேர் சாலை பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். 10வது படித்த 50 லட்சம் கிராம மக்களுக்கு மக்கள் நல பணியாளர்கள் பணி வழங்கப்படும். கிராமத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை குடும்ப பெண்கள் சிறுதொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மதுரை, சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்படும். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிரந்தர வீடு கட்டித்தரப்படும். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை வழங்கப்படும். சமூக வலைதளங்களில் ஆபாச படங்களை அனுப்புவோர்களை தண்டிக்க தனிச்சட்டம் இயற்றப்படும். நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும். குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை 150ஆக அதிகரிக்கப்படும். மாணவர்களுக்கு ரயிலிலும் இலவச பயணச் சலுகை வழங்கப்படும். சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் அருகே 2வது ஏவுதளம் அமைக்கப்படும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற அம்சங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. வறுமை ஒழிப்புக்கு சிறப்பு திட்டம், நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் மாதாந்திர நேரடி உதவித்தொகை ரூபாய் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம். மாணவ மாணவியர்கள் இந்தியாவில் கல்வி பயில்வதற்கு வங்கிகளிலும் பெற்றுள்ள கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். மருத்துவம் போன்ற உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும். அம்மா தேசிய வறுமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இது பற்றிய சிறிய தொகுப்பை காணலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் அம்மா தேசிய வறுமை திட்டம் செயல்படுத்தப்படும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடித்தர முயற்சி மேற்கொள்ளப்படும். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் தண்ணீர் கொண்டு செல்லும் புதிய நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவ மழை காலங்களில் பெரும் நீரை பயன்படுத்த தடுப்பணை மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தப்படும். வேளாண் மற்றும் தொழில்துறையில் பொருளாதார மந்த நிலையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு சிறப்பு திட்டங்களை உருவாக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். மாணவர்களின் கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கவும் வலியுறுத்துவோம். தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முழு அளவில் கோதுமை மற்றும் எண்ணெய் வழங்குவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்துவோம் என்பன போன்ற திட்டங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்குவது உள்ளிட்ட சிறப்பான திட்டங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்கள் எதுவும் இல்லை என்று கூறினார். 7 தமிழர்கள் விடுதலை விவகாரத்தில் அதிமுக அக்கறையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போடப்பட்டிருக்கிறது. அதே போல் இளைஞர்கள் இருந்த டெக்னிக்கல் ஸ்கில் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று பல்வேறு விஷயங்கள்லாம் குறிப்பாக எல்லா தரப்பட்ட மக்களும் பாராட்டப்படுகின்ற வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வறுமை கோட்டு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் மாதம் 1500 ரூபா பெற அதை மத்திய அரசை சொல்லி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தது. எல்லா தரப்பட்ட மக்களும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு நல்ல ஒரு விஷயமாகும். பாரதிய ஜனதா கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் தாம் தில்லி செல்வதாகவும் விரைவில் உறுதியான பட்டியலோடு வருவேன் என்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக பொய்யான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக கூறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக தலைமையில் பாஜக இடம்பெற்றிருக்கின்ற தமிழக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அகில இந்திய அளவில் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணியும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளர் உத்தேச பட்டியலோடு நான் டெல்லி செல்கிறேன். வரும்பொழுது உறுதிப்பட்டியலோடு வருவேன்.
திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த தகுதியும் கிடையாது என கனிமொழி காட்டமாக கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் சூழலை பாரதிய ஜனதா ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியையுமே இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி நிறைவேற்றவில்லை. 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து ஆரம்பித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்து இங்கே வங்கிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கணக்குகளை நான் போடுறேங்கிறது வரைக்கும் எதையுமே அவங்க இந்த மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையுமே அவர்கள் நிறைவேற்றியதில்லை. வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம். அதனால் பிஜேபி தேர்தல் அறிக்கையை பற்றி அதில் இருக்கக்கூடிய உண்மையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே டாக்டர் கிருஷ்ணசாமி தமது வழக்கை இன்று வாபஸ் பெற்றதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்குமாறு பதிவுத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் தீவிரமடையும் வாகன சோதனை, ஆவணங்கள் இல்லாத பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வேலுசாமிக்கு ஆதரவாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திமுக துணை பொதுச் செயலரும் முன்னாள் அமைச்சருமான ஐ. பெரியசுவாமி தலைமையிலான ஏராளமானோர் வர்த்தக சங்கம் மற்றும் நாடார் சங்கத்தினரிடம் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய ஐ. பெரியசுவாமி, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் என அனைத்து பேருந்துகளிலும் பெயர் பலகை மாற்றப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் வேலுசாமி அவர்களுக்கு நாடார் உறவின் முறை திண்டுக்கல்லில் கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஏனைய வர்த்தகர்களையும் சந்தித்து ஜனநாயக நம்முடைய குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டோம். ராமநாதபுரம் தொகுதி மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என அந்த தொகுதியின் வேட்பாளர் நவாஸ் கனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்த அவர் தேர்தலில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ் கனி, இந்துக்களின் புனித ஸ்தலமாக விளங்கும் ராமேஸ்வரத்தை தமிழகத்தின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன். எங்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பரிசீலனையும் எனக்கு தெரியும். இந்த பரிசீலனை அனைத்தையும் என்னுடைய தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீனவர் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து உட்பட்ட பிரதான பிரச்சனைகளை முன்னிறுத்தி வாக்குறுதி கொடுத்து அதற்காக போராடி அதை பெற்றுத் தருவதிலே முன்னுரிமை கொடுப்பேன். ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மக்களவை தொகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் தொடர் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நவநாயக்கன் பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபொழுது அதில் 1 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. முறையான ஆவணங்கள்
ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டுவரப்பட்டதால் அதை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர். முறையான ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூரில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 11 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். லட்சுமி நகர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் தனியார் நிறுவன ஊழியர்களிடமிருந்து 5,51,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் சுண்டக்காமுத்தூர் பகுதியில் லாரி வாடகை வழங்குவதற்காக சுப்பிரமணியன் என்பவர் கொண்டு சென்ற 6 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,52,700 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்குடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4 பேரிடமிருந்து இந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே அனுமதியின்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் செஞ்சி 4 முனை சந்திப்பு சாலை அயனாம்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த லாரியை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட வாஷிங் மெஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேர்தல் பறக்கும் படையினில் ஈடுபடும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டப்பேரவையில் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கண்காணிப்பு குழுவில் உள்ள அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சிவகாசி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் பங்கேற்று விதிகளை மீறும் அரசியல் கட்சிகள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்கினர். 100% வாக்களிப்போம், வாக்களிக்க பணம் வாங்க மாட்டோம் என்பதை வலியுறுத்தும் விதமாக திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலையொட்டி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வாகனங்களில் துண்டு பிரசுரங்களை ஒட்டியும் பேருந்துகளில் உள்ள திரையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்களை ஒளிபரப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்டத்தில் 100% அனைவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதே குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகம், புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சுயேட்சைகள் உள்ளிட்டோர் மனு தாக்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் மற்றும் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரிக்கு தமிழகத்துடன் சேர்த்து வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுபவர்கள் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி அருணிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். இதேபோல் இடைத்தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பில் தொழிலதிபர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இப்பகுதிகளில் பாதுகாப்பு பன்மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ விஜில்னு இது புதுசாக இசிஐயோடைய ஒரு புது ஆப் இது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. வென்எவர் தெர் இஸ் ஏ வயலேஷன் ஆஃப் எம்சிசி, அப்போ என்ன பண்ணலாம், பொதுமக்கள் யாரானா ஆகட்டும் போயிட்டு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு இதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் வித்தின் 100 minutes நாங்கள் போய் அங்கே எஃப்எஸ்டிக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய ஜிபிஎஸ்ல வந்துடும், எந்த இடம் இருக்குது ஜியோ டேக் ஆகும், அந்த இடத்துக்கு போயிட்டு they can take action, necessary actions can be taken. திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில் அதங்குடி கிராமத்தை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் மாரிமுத்து என்பவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகதாஸ் வேட்புமனுவை பெற்றார். மாரிமுத்து அப்பகுதியில் சட்ட உரிமை குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இவர் தவிர 3 பேர் விண்ணப்ப படிவங்களை இன்று பெற்று சென்றனர்.
திருப்பூர் மக்களவை தொகுதியில் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கி நடைபெறுகிறது. அதன்படி திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இதில் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் கதிரேசன் என்பவர் ஆட்சியரிடம் மனு தாக்கல் செய்தார். எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கை 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த திருப்பூர் மாநகரத்தில் வேட்பாளராக இன்று நான் நிற்கின்றேன். விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும், எத்தனாலை வாகன எரிபொருளாக பயன்படுத்த வேண்டும், அனைத்து மக்களுக்கும் சமூக பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கு நான் வேட்பாளராக நிற்கிறேன். தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் 200வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதையே பணியாக கொண்டுள்ள பத்மராஜன் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநில தேர்தல்களில் களம் கண்டுள்ளார். பல தேர்தல்களில் போட்டியிட்டதற்காக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அவர் தற்பொழுது தருமபுரி மக்களவை தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தந்த அவர் தேர்தல் பொறுப்பாளர் மலர்விழியிடம் டெபாசிட் தொகை 25,000 ரூபாயை செலுத்தி மனு தாக்கல் செய்தார். இது அவரது 200வது மனு தாக்கல் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாக 1988 இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்திலும் நான் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எனது லட்சியம். நான் 1991 என் ஆந்திர மாநிலம் நந்தியால் தொகுதியில் கடத்தப்பட்டு நரசிம்மராவை எதிர்த்து நின்றபோது கடத்தப்பட்டு பல சிக்கலுக்கு ஆளானேன். இதனிடையே தருமபுரியில் 100% நம்பிக்கையுடன் எவ்வாறு வாக்கு அளிப்பது என்பது குறித்து வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நள்ளம்பள்ளியில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 100% நம்பிக்கையுடன் வாக்களிப்பது குறித்து வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டது. இதனையடுத்து 100% நம்பிக்கையுடன் வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனிதன் என்ற சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளியை சேர்ந்த அவர் கடந்த 1991 ஆண்டு முதல் உலக அமைதியை வலியுறுத்தி பின்னோக்கி நடந்து வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசுவாமியை சந்தித்த அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் திருவண்ணாமலை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட கலெக்டர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதுவரை வார்டு மெம்பர், தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர், துணை ஜனாதிபதி எல்லா தேர்தலையும் போட்டியிட்டுக்கிறேன். அடுத்து ஐநா-சபை பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட உள்ளேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தள்ளுவண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் போட்டியிடுவதற்காக கோயம்புத்தூரை அடுத்த சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே நூதன முறையில் தள்ளுவண்டியில் வந்த அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.